ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து பிரவியில் வந்து பார்த்துருப்பீங்க. பிரவியில் வந்து பார்த்த மாதிரி சூப்பரான லவ் சாங் எடிட்டர் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து உங்கள் பிக்கு உங்களுடைய பிடிச்சவங்களுடைய பிக்கை வந்து ஆட் பண்ணி ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து பெஸ்ட்டாக வந்து மேக் வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருப்பேன். முடிஞ்சாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துங்க. ரொம்ப சிம்பிளாகவும் பெஸ்ட்டாகவும் நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வீடியோ எடிட் பண்ணும்போது அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. ஆப் கால் லிங்க் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவோட பயோவில் வந்துருக்கு. ஒன்ஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணேன் என்ட்ரன்ஸ் பேஜ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுங்க. கிளிக் வந்து கொடுத்தீங்கன்னா இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட்டை வச்சு நான் வந்து எடிட் வந்து பண்ணியிருப்பேன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து வீடியோ வந்து மேக் வந்து பண்ண முடியும். லிங்கை கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் இம்போர்ட் வந்து பண்ணிட்டு இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து பண்ணுங்கள். ஜஸ்ட் ஈஸியாகவே நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா டைம்லைன் பார்த்தீங்கன்னா 2:10 அங்கே வந்துருங்க. ஓகே, அங்கே வந்துட்டு ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணுங்கள். மீடியா வந்து போங்க. நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக்கு எந்த ஃபோல்டரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மேலே இந்த ஏரோ கிளிக் பண்ணிட்டு எந்த ஃபோல்டரோ அந்த ஃபோல்டர் வந்து பிக் வந்து சூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ அங்கே ஆட் பண்ண போகிற பிக்கை ஒன்ஸ் வந்து செலக்ட் வந்து பண்ணுங்க. செலக்ட் வந்து பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் கார்னரில் ஒரு ப்ளஸ் அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா பிக் இது மாதிரி வந்து ஆட் வந்து ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பிக்கை கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் மூவ் அண்ட் ட்ராப்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஜூம் பண்ணிவிட்டு அப்படியே கீழே எடுத்து வந்து இந்த பிளாக் வந்து ஃபில் ஆகிற அளவுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணி அந்த மேலே இருக்க ஒயிட்டு இப்படி ஃபில் ஆகணும். ஓகே, செட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போனால் இந்த இமேஜாகவே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி எடுத்துடுவாங்க. கீழே பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அந்த ஒரு இந்த ஸ்டில்லுக்கான இந்த பிங்க் கலராக ஸ்டில்லுக்கான இது இருக்கும். அங்கே வரையும் எடுத்துன்னு போய்டுவாங்க. எடுத்துன்னு போயிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இந்த மேலுக்கு வந்து லேயர் சூஸ் பண்ணிட்டு இந்த மூவ் அண்ட் ட்ரெஸ்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கொடுத்து இங்கே மூவ் ஆகுது பாருங்கள். இது வந்து கரெக்டாக எந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ கரெக்டாக இந்த காது இங்கே இருக்குன்னா கரெக்டாக இதுக்கு இந்த இடத்துல கரெக்டாக வந்து ப்ளேஸ் வந்து கொடுங்க. ஓகே, ப்ளேஸ் வந்து கொடுத்துங்க. நெக்ஸ்ட் நான் ரொட்டேட் என்ன பண்ணுறதுனா மூவ் அண்ட் ட்ரெஸ் வந்து போய்ட்டு இந்த ரொட்டேட் செலக்ட் பண்ணி உங்கள் சாய்ஸ் எப்படி எந்த லெவலில் வேணுமோ உங்கள் சாய்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணி இமேஜ் ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணி செட் பண்ணிக்கோங்களா. செட் பண்ணி நெக்ஸ்ட் இந்த லேயர் வந்து எந்த லெவலுக்கோ அந்த லெவல் வந்து போயிடுங்க. போய்ட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பாண்ட் வந்து கொடுத்துங்க. ஓகேங்களா? இப்போ வந்து சிம்பிளாக இது மாதிரி செட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தா டபுள் புக் மார்க் இருக்கும். இந்த புக் மார்க் வந்துடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மீடியா போங்க. நெக்ஸ்ட்டு கேர்ள் பிக். ஓகேங்களா? அதை ஆட் பண்ணிட்டு அங்கே சொன்ன சேம் ஸ்டெப் தான். பிக்கு கரெக்டாக வந்து கரெக்டாக ஜூம் பண்ணிவிட்டு எந்த லெவலில் வேணுமோ ஓகேங்களா ஃப்ரேம் வந்து எந்த லெவலில் வேணுமோ அந்த லெவலில் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த பிக் அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி எடுத்துடுவாங்க. கீழே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அங்கே சொன்ன மாதிரி சேம் இங்கேயும் அதே அந்த எமோஜி வந்து இருக்கும். ஓகேங்களா? அதில் அந்த லேயர் கீழே எடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணுறோம்னா இந்த இமேஜ் இருக்கும் அதை சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இவங்களுடைய ஹெட்டுக்கு ஓகே மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்களா. ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த நெக்ஸ்ட் இந்த எண்டு வரையும் போய்ட்டு அந்த இமேஜ் எக்ஸ்பாண்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எடிட் வந்து கம்ப்ளீட். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போனால் இதில் வந்து சம் ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஃபாண்ட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் வந்து போங்க. போயிட்டு இங்கே மேலே பார்த்தா இந்த ஏரோ கிளிக் பண்ணிட்டு விவால் ஃபாண்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அந்த இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைட் டாப்பில் 3 கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்டில் போய்ட்டு நீங்கள் அங்கே டவுன்லோட் பண்ண ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு கிளிக் கொடுத்தீங்கன்னா சிம்பிளாக ஃபாண்ட் வந்து இம்போர்ட் வந்து ஆகிடும். ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் மட்டும் இங்கே போய்ட்டு ஒரு ஸ்பேஸ் தட்டிங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைல் வந்து சேஞ்ச் வந்து ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வந்து எல்லாம் எடிட் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போனால் எக்ஸ்போர்ட் பண்ணி வீடியோ வந்து ஸ்டோரி போடுறது தான். அதுக்கு நம்ம சேனலில் வந்து ஒரு லைக் வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அப்படியே நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. இங்கே மேலே பாருங்கள் ரைட் சைட் கார்னரில் ஏரோக்கான பட்டனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஆப்ஷன் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி எடிட் வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? எடிட்டிங் வந்து பிடிச்சிருச்சா மறக்காமல் லைக்கை போட்டு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. டாடா பாய்.